வணக்கம். என்னடா பிளேஸ் வீடியோ போட்டு எழுதிட்டு இருக்கேன் தானே பார்க்குறீங்க. மல்லிகை சாமான் லிஸ்ட் எழுதிட்டு இருக்கேன். ஆமாம், துபாயில் எப்போவுமே வெள்ளி சனி ஞாயிறு 3 நாளுமே கண்டிப்பாக ஆஃபர் உண்டு. ஸோ அதில் நிறைய பொருள் ஒரு வாரமும் வேறு பொருள் ஆஃபர் போடுவாங்க. நான் எனக்கு தேவையான பொருள் வாங்கணும்னு நினச்சிட்டு போவேன். ஆனால் அதில் பாதி தான் வாங்கிட்டு வருவேன், மீதி மறந்து போயிடுவேன் கூட்டத்தில். ஸோ அதனால் எங்கள் அப்பா ஃபாலோ பண்ணுறது, எப்பயுமே அவரும் சிலது மறந்துடுன்னு எங்கள் அம்மா திட்டிகிட்டே இருப்பாங்க. அதனால் லிஸ்ட் எடுத்துகிட்டு போயிடுவார். அதனால் நானும் இந்த மாதிரி லிஸ்ட் எடுத்துகிட்டு போகிறேன். ஒரு வழியாக பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போது நம்ம திங்ஸ் வாங்கினேன்னா ஒரு சில கடையில் என்ன பண்ணுவாங்க, நம்ம வேணா திங்ஸ் அவங்ககிட்ட கொடுத்துட்டு வந்துட்டா அவங்க ஹோம் டெலிவரி பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைன்னா நம்மளையும் சேர்த்து டெலிவரி பண்ணுறதா இருந்தாலும் கூப்பிட்டு வந்து நம்மளை விட்டுருவாங்க. ஸோ இப்போ நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு எல்லா பொருளையும் பேக் பண்ணி வச்சிடலாம். இதுதான் நான் வாங்கிட்டு வந்த திங்ஸு. நான் எழுதிட்டு போன எல்லா திங்ஸுமே வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் இதில் எக்ஸ்ட்ராவாக வந்தது அந்த பிஸ்கெட் மட்டும்தான். ஸோ இப்போ வெங்காயம் தக்காளி வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது இல்லையா, சாரி வெங்காயம் தக்காளி சொல்லிட்டேன், உருளைக்கிழங்கு ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது இல்லையா. ஸோ அதனால் நான் இது மாதிரி ஒரு ட்ரே, இதுவும் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கினேன். அடுத்து அரிசி, சர்க்கரை, பருப்பு இதெல்லாமே வந்து பாக்ஸில் வந்து ஃபில் பண்ணியாச்சு. கருவேப்பிலை கொத்தமல்லி வந்து வழக்கம் போல தான் இருக்குது, பிரியாணி பாக்ஸும் ஐஸ்கிரீம் பாக்ஸும். ஸோ அதில் போட்டாச்சு. இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.